அன்பு மாணவ செல்வங்களே, ஜிவி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் வெங்கடேசன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் செப்டம்பர் 1 அன்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய நம்ம படித்ததெல்லாம் மறந்துருப்போம். அதனால் நம்ம படிக்க போகிறதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸை எல்லாம் ஒருங்கிணைத்து கவர்மெண்ட் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் மாடூல் அப்படிங்கிற ஒரு இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, பேசிக் திங்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய லீவில் இருக்கிறதுனால மறந்துருப்போம். ஸோ இதை வந்து ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த கண்டென்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் மாடூலில் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பார்த்துருவோம். இல்லை ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை த மேட்டர் டைப் அப்படின்ட்டு. ஸோ மேட்டர்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மிக்சர்ஸ் அண்டு பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மிக்சர்ஸை அகெயின் வந்து ஹோமோஜீனியஸ் அண்டு ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பியூர் சப்ஸ்டன்ஸை எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா, யூஸிங் த எபோவ் ஃப்ளோ சார்ட் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் மேட்டர் ஆஃப் ஃபார் த ஃபாலோயிங். ஸோ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சுகர், sea water, distilled water, carbon dioxide, copper wire, table salt, naphthalene balls, silver plate இது கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் வந்து மிக்சர், எலமெண்ட், காம்பவுண்ட் அப்படின்னு இந்த ஃப்ளோ சார்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சுகர் என்னன்னு பார்க்கலாம். சுகருங்கிறது என்னென்னா காம்பவுண்ட். காம்பவுண்ட் அப்படின்னா மோர் தென் 1 ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். அதில் நிறைய ஆட்டம் இருக்கும். அதை வந்து பார்த்தோன்னா காம்பவுண்டு. நிறைய ஆட்டம் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ஏ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுகருங்கிறது காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சீ வாட்டருங்கிறது மிக்சர். ஏன் சீ வாட்டர் மிக்சர்னு சொல்கிறோன்னா, இட் இஸ் மேடப் ஆஃப் வாட்டர் அண்ட் சோடியம் குளோரைட். அதனால் இதை எப்படி சொல்கிறோன்னா மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்டில் வாட்டர். டிஸ்டில் வாட்டர் அப்படிங்கிறதும் காம்பவுண்ட் தான். ஏன்னா ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் இருக்கும், அதனால் காம்பவுண்ட். நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு, இதுவும் காம்பவுண்ட். கார்பன் அண்டு ஆக்சிஜன் ரெண்டெல்லாம் சேர்ந்து உருவாக்கிறதுனால இதை வந்து சொல்லுவோம் நம்ம காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு காப்பர் ஒயர். காப்பர் ஒயர், காப்பர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அப்போ இது என்னது எலமெண்ட், தனியாக இருக்குது. அடுத்து டேபிள் சால்ட், நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டு, சோடியம் குளோரைடு அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா, அது என்னது காம்பவுண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம நாப்தலின் பால்ஸ். நாப்தலின் பால்ஸ்னால் நம்ம என்னென்னா காம்பவுண்டுன்னு சொல்லலாம். அடுத்து சில்வர் பிளேட்டு. சில்வருங்கிறது பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது, ஸோ அது வந்து எலமெண்ட்ஸ். செகண்ட் கொஷின், ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட் எக்ஸ். த எலமெண்ட் எக்ஸ் ஹேஸ் த ஃபாலோயிங் ஐசோடோபிக் காம்போசிஷன். அப்போ ஐசோடோபிக் காம்போசிஷன் கொடுத்துட்றாங்க. எக்ஸுங்கிறது ஒரு எலமெண்ட்டு, அதனுடைய ஐசோடோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அட்டாமிக் மாஸ் 200 இருக்கிறது ஒன்று இருக்குது, 199 இருக்கிறது ஒன்று இருக்குது, 202 இருக்கிறது ஒன்று இருக்குது. பக்கத்தில் பர்சன்டேஜ் ஆஃப் அபுண்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எக்ஸ் எலமெண்ட் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா என்னென்னா, இப்போ இதனுடைய மாஸ் நம்பர் இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அபுண்டன்ஸ், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஐசோடோப் பாருங்கள், மாஸ் நம்பர் வந்து 200, அதான் இங்கே போட்டிருக்கோம். இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் அபுண்டன்ஸ் எவ்வளோ 90, ப்ளஸ் செகண்ட் ஐசோடோப்போட அட்டாமிக் மாஸ் வந்து 199, அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் அபுண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8%. தேர்ட் ஐசோடோப்போடது 202, அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் அபுண்டன்ஸ் வந்து 2. ஸோ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 199.96 கிடைக்குது. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 200 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Which one of the following represents 180 gram of water? கீழே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 90 moles of water, செகண்ட் ஆப்ஷன் 11.2 liter of water,
Third option 6.022 into 10 power 24 molecules of water. இந்த மூணு ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்? அதாவது இது எதில் 180 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து இருக்குன்னு. இதனுடைய கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா சி ஆன்சர். இதில் தான் என்ன அப்படின்னா 180 கிராம் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த சி ஆன்சர்ஸ் வந்து எப்படி நமக்கு இந்த ஆன்சர் வந்துச்சுன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் ப்ரெசன்ட் இன் 180 கிராம். 180 கிராமில் எவ்வளோ மோல் ஆஃப் வாட்டர் ப்ரெசன்ட் ஆகிருக்குங்கிறது இந்த ஃபார்முலா வச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் பை மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர். இப்போ மாஸ் ஆஃப் வாட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில் 180 கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர். மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். வாட்டருக்கு 18 அப்படிங்கிறது மோலார் மாஸ். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நமக்கு 10 மோல் கிடைக்குது. 1 mole of water contains Avogadro number of water molecules. Avogadro number தான் நம்ம இங்கே இப்படி எழுதியிருக்கோம் 6.023 into 10 power 23 water molecules. 1 mole எவ்வளோ வாட்டர் மாலிகூல் இருக்குது, அப்போ 10 மோல்ஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 mole of water contains 6.023 into 10 power 23 into 10 moles. அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 6.023 into 10 power 24 வாட்டர் மாலிகூல்ஸ் கிடைக்குது. இதுதான் அந்த ஆன்சர். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. அடுத்தது அசஸ்மெண்ட். ஸோ இதில் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. How many water molecules are present in a drop of water weighing 0.018 gram? என்ன கொஷின்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ வாட்டர் மாலிகூல் இருக்குது, அப்போ அதனுடைய வெயிட்டு கொடுத்துருக்காங்க 0.018 கிராம்னு. எப்படின்னு பார்ப்போம். மாஸ் ஆஃப் த வாட்டர் ட்ராப் இங்கே கொடுத்துருக்காங்க வெயிட்டு. ஒரு ட்ராப்போட வாட்டர் ட்ராப்போட மாஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 0.018 கிராம்னு. மாலிகுலார் மாஸ் ஆஃப் வாட்டர் 18 கிராம் பர் மோல். நமக்கு தெரியும் மாலிகுலார் மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 18 கிராம் பர் மோல். இந்த 18 கிராம் பர் மோலை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா 1 மோல் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல் present in 1 mole, that is 18 gram of water contains Avogadro number of molecules. அதுதான் இங்கே எப்படி போட்டிருக்கோம் 6.023 into 10 power 23 போட்டிருக்கோம். Number of water molecules in a drop of water, இதான் question. Number of water molecules in a drop of water is equal to Avogadro number divided by molecular mass of water into weight of the water droplet. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நமக்கு மேலே 6.023 into 10 power 23 அப்படியே இருக்கும். இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.001 கிடைக்குது. இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்னா 10 power -3 எழுதலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 6.023 into 10 power 20 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 0.18 கிராம் இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்பில் 6.023 into 10 power 20 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். செகண்ட், ஃபைண்ட் அவுட் த மோலார் மாஸ் ஆஃப் எத்தனால் அண்ட் சுக்ரோஸ். எத்தனால் மாலிகுலர் ஃபார்முலா C2H5OH. கார்பன் 2 இருக்குது, ஹைட்ரஜன் 5 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது, ஹைட்ரஜன் 1 இருக்குது. ஸோ இங்கே 2 கார்பன் இருக்கிறதுனால இங்கே 2 போட்டுக்கிட்டோம். ஸோ இன்ட்டு 12ங்கிறது என்னென்னா கார்பனோட மாஸ் நம்பர் ப்ளஸ் 5 ஹைட்ரஜன் இருக்குது, 1ங்கிறது ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் ப்ளஸ் 1 ஆக்சிஜன் இருக்குது, 16ங்கிறது ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் ப்ளஸ் 1 ஹைட்ரஜன் இன்ட்டு 1ங்கிறது ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர். இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 46 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ எத்தனாலில் அதனுடைய மோலார் மாஸ் எவ்வளோ அப்படின்னா 46 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது மோலார் மாஸ் ஆஃப் எத்தனால். இதே மாதிரி தான் சுக்ரோஸ்க்கு. இதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா C12H22O11. ஸோ இங்கே 12 கார்பன்ஸ் இருக்குது, அப்போ 12 எடுத்துக்கிட்டோம். இன்ட்டு 12ங்கிறது மாஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ப்ளஸ் 22 ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ 22 இன்ட்டு 1ங்கிறது மாஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இங்கே ப்ளஸ் 11 ஆக்சிஜன் இருக்குது, அதனால் இங்கே 11 போட்டுக்கிட்டோம் இன்ட்டு 16ங்கிறது மாஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 342 கிராம் பர் மோல் கிடைக்குது.
அப்போ சுக்ரோஸோட மோலார் மாஸ் பார்த்தோம் அப்படின்னா 342 கிராம் பர் மோல். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். கால்குலேட் த நம்பர் ஆஃப் moles present in 646 gram of ammonia. 646 gram of ammonia-ல எவ்வளோ மோல் ஆஃப் அமோனியா இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். 17 gram of ammonia is equal to 1 mole. 17 அப்படிங்கிறது அமோனியாவோட மாலிகுலார் மாஸ். இப்போ மாலிகுலார் மாஸ் அமோனியா வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா 1 மோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 646 கிராம் ஆஃப் அமோனியாவில் எவ்வளோ இருக்கும்னா 1 divided by இந்த 17 மாலிகுலார் மாஸ் இன்ட்டு 646 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேட்டாவை எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 38 மோல்ஸ் கிடைக்குது. இப்போ 646 கிராம் ஆஃப் அமோனியாவில் 38 மோல் ஆஃப் அமோனியா இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின். What is the mass of one gold atom? Atomic weight of gold is 197 gram. 1 mole of gold atoms contains Avogadro number of gold atom. Avogadro number தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் 6.023 into 10 power 23 அப்படின்னு எழுதியிருக்கோம். Mass of one gold atom is equal 1 gold atom into 197. 197 என்னது atomic weight of gold divided by Avogadro number. இதில் இந்த ரெண்டு ஆட்டத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணிடுறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3.2707 into 10 power 22 கிராம் அப்படின்னு கிடைக்குது. அப்போ மாஸ் ஆஃப் ஒன் கோல்டு ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 3.2707 into 10 power minus 22 கிராம். Fifth question. If the equivalent mass of a trivalent metal element is 9 gram per equivalent, what will be the molar mass of its anhydrous oxide? ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதனுடைய வேலன்சி வந்து ட்ரைவேலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, 3 வேலன்சி. அதனுடைய மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9 கிராம் பர் ஈக்குவலண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதனுடைய மோலார் மாஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. எப்போனா அதனுடைய அன்ஹைட்ரஸ் ஆக்சைடில் எப்படின்னு பார்ப்போம். லெட் த ட்ரைவேலண்ட் மெட்டல் பி எம். ஸோ நம்ம எம்ங்கிறது என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஒரு மெட்டல்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த எம்மோட வேலன்சி தான் என்னது, ட்ரைவேலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் எம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ட் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 கிராம் பர் ஈக்குவலண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும் இந்த எம்முக்கு. ஸோ அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு வேலன்சி இன்டு ஈக்குவலண்ட் மாஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா. அட்டாமிக் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா வேலன்சியை நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவலன்ட் மாஸால் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். ஸோ வேலன்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவலன்ட் மாஸ் கொடுத்துருக்காங்க 9. ஸோ மல்டிபிள் பண்ணால் 27 கிராம் கிடைக்குது. The molecular formula of the metal oxide is equal to M2O3. இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, அன்ஹைட்ரஸ் ஆக்சைடில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த ட்ரைவேலண்ட் எலமெண்ட்டோட ஆக்சைடு அப்படின்னு பார்த்தோம்னா M2O3. எப்பயுமே வேலன்சி வந்து டயகோனலில் இருக்கும். அப்போ எம்மோட டயகோனலில் பாருங்கள் 3 இருக்குது. அதனால் இது எப்படி சொல்லுவோம், ட்ரைவேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். The molecular mass of the metal oxide is equal to M வந்து எத்தனை நம்பர் இருக்குது, 2 இருக்குது, இன்ட்டு அதனுடைய அட்டாமிக் மாஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 27 ப்ளஸ் 3 ஆக்சிஜன் இருக்குது, 3 இன்ட்டு 16. 16ங்கிறது அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 102 கிராம் பர் மோல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.